ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்டர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லெமன் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே லெமன் சாதம் செய்வோம். ஆனால் நான் சொல்கிற கொஞ்சம் டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்குறப்போ நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். நிறைய பேர் லெமன் ரைஸில் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி இதை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதே லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சத்தூளில் பச்சை ஸ்மெல் போகணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். லெமன் சேர்க்குறப்ப கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்கணும். நான் இந்த சைஸில் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது நல்லா சாறு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே இந்த லெமன் வந்து நல்லா வெந்து வந்துடும். எப்போவுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கசப்பு தன்மைலாம் எதுவும் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் சாதம் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். ரைஸ் வேக வைக்கிறப்போ குழையாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா சூப்பரான கலர் வந்துடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி லெமன் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.